அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்கள் குறித்து பல தகவல்களை அனுதினமும் நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஹதீஸினுடைய தொடரிலே இறைநேசர்கள் அவர்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்ன என்பதை அந்த ஹதீஸினுடைய மூன்றாவது தொடராக இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸு புகாரி ஷரீஃபிலே 6502வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்ன செய்தியை அறிவிக்கின்றார்கள். ஃபைதன் அஹ்பப்துஹு, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த இறைநேசர்களை பிரியப்பட ஆரம்பித்து விட்டால், ஒரு மனிதனை அல்லாஹ் பிரியப்பட ஆரம்பித்து விட்டால் அவன் இறைநேசன். யாரை அல்லாஹ் பிரியப்படுகின்றானோ அப்படி பிரியப்பட ஆரம்பித்து விட்டாலே அவர் இறைநேசராக ஆக்கப்படுகிறார். இறைநேசராக வலியுல்லாவாக ஆகுவதற்கு கல்லூரிகளிலே சென்று படித்து பட்டம் வாங்க வேண்டும் என்ற அவசியமெல்லாம் கிடையாது. அல்லது இறைநேசர்கள் அப்படிங்கிற அந்தஸ்தை பெறுவதற்கு அவர் நபியாக இருக்க வேண்டும் என்பதும் கிடையாது. இறைநேசர் என்ற அந்த உயர்ந்த இடத்திற்கு செல்வதற்கு நபிமார்களுக்கு பின்னால் வரக்கூடிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்களாக இருக்க வேண்டும் என்பதும் கிடையாது. எல்லோரும் இறைநேசராக ஆகலாம். அதுதான் முக்கியமான ஒரு அந்தஸ்து அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்தது. எல்லோரும் இறைநேசராக ஆகலாம். அப்படி இறைநேசராக ஆகுவதற்குண்டான வழிவகுபாடுகளைத்தான் நமக்கு மார்க்கம் அழகான முறையிலே சொல்லித்தரும். அதை பின்பற்றி அதிலே வெற்றி கண்டவர்கள் எல்லாம் இறைநேச செல்வர்களாக ஆனார்கள். அப்படி வெற்றி கண்டவர்களை ஃபைதன் அஹ்பப்துஹு, அல்லாஹ் பிரியப்பட ஆரம்பித்து விட்டால், பாசம் நேசம் வைக்க ஆரம்பித்து விட்டால், குன்து சம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, எதை கொண்டு அந்த மனிதர் கேட்பாரோ அப்படிப்பட்ட செவியாக அல்லாஹ் மாறுகிறான் என்று சொல்றான். கேட்கும் செவியாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மாறுகிறான். வ பஸரஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி, எதை கொண்டு அவர் பார்ப்பாரோ அப்படிப்பட்ட பார்வையாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மாறுகிறான். வ யதஹு அல்லதி யுப்திஷு பிஹா, எதை கொண்டு அவர் பிடிப்பாரோ அப்படிப்பட்ட கரமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மாறுகிறான். வர்ஜிலஹு அல்லதி யம்ஷி பிஹா, எதை கொண்டு அவர் நடப்பாரோ அப்படிப்பட்ட காலாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மாறுகிறான் அந்த மனிதருக்கு என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தர்றாங்க. கண்ணியமான பெருமக்களே, ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி, நம்மளுடைய அறிவால் சிந்திக்க முடியாத ஒரு செய்தி. அந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்கே சொல்கிறாங்க. முக்கியமான ஒன்று என்னென்னா, வலிமார்களுடைய செவித்திறன், வலிமார்களுடைய பார்வை திறன், வலிமார்களுடைய கரங்கள், வலிமார்களுடைய கால்கள், இவைகளாக நான் மாறுகிறேன் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகின்றான் என்றால், அதற்கு மிக முக்கியமான ஒன்று, வலிமார்களிடத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் வேணும்னு இருப்பாங்க. அல்லாஹ் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற அந்த பேர் ஆசையிலே அவர்கள் இருப்பார்கள். நாம் எல்லாம் அல்லாஹுவை வணங்குகிறோம், தொழுகிறோம், எல்லாம் செய்கின்றோம். ஆனால் நமக்கு அல்லாஹ் ஒரு ஓரத்திலே இருப்பான், மற்ற ஓரங்கள் உலகம் சார்ந்த அந்த ஆசைகள் இருக்கும். வலிமார்களுக்கு எல்லாமே அல்லாஹ் தான், எல்லாமே அல்லாஹ் தான்.
எந்த அளவுக்கு என்றால் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நாமெல்லாம் சொர்க்கத்தை கேட்போம் அல்லாஹ்ட்ட. வலிமார்கள் எப்படி கேட்பார்கள் என்றால், யா அல்லாஹ், எனக்கு உன்னுடைய அன்பு வேண்டும், எனக்கு நீ வேண்டும், எனக்கு சொர்க்கமோ நரகமோ அது வேண்டாம், எனக்கு நீதான் வேண்டும் என்று கேட்பார்கள். ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படி துஆ செய்வார்கள் என்பதாக நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம். அல்லாஹ்ட்ட கேட்பார்களாம், யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கம் வேண்டாம், நரகம் வேண்டாம், எனக்கு நீதான் வேண்டும். நீ ஆசைப்பட்டால், என்னை நரகத்திலே குதிக்க வேண்டும் என்பதாக நீ ஆசைப்பட்டால், முதலாக ஓடி சென்று நரகத்திலே குதிப்பவன் நானாக இருப்பேன் என்று கேட்பார்களாம். காரணம், உன்னுடைய ஆசை என் உடல் கரிந்து சாம்பலாக வேண்டும் என்பது உன்னுடைய ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றுவதில் நான் முதல் நபராக நான் இருப்பேன் என்பதாக ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், கேட்பார்கள் எல்லாவிடத்தில். நீ ஆசைப்பட்டால், நான் சுவனத்திலே நுழைய வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால், அதிலேயும் முதலாக சென்று உள்ளே நுழைபவன் நானாக இருப்பேன். காரணம், உன்னுடைய நிஅமத்துக்களை நான் அனுபவிக்க வேண்டும் என்ற உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதில் நான் முதல் நபராக இருப்பேன் என்று கேட்பார்களாம். இப்போ அல்லாஹுதான் அவர்களுக்கு மிக முக்கியமான இலக்கு. அல்லாஹுவை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய நினைவோடு நாம் இருக்க வேண்டும் என்ற பெரிய ஆசையிலே இறைநேச செல்வர்கள் அவர்கள் இருப்பதின் காரணமாகத்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவர்களோடவே இருந்து விடுகிறான். செவியாக, பார்வையாக, நடையாக, பிடியாக அவர்களோடவே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இருந்து விடுகின்றான். அதனால தான் குர்ஆன் நமக்கு பேசும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் நாயகமும் சௌர் குகையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது எதிரிகள் எல்லாம் வெளியிலே நிற்பார்கள். அப்பொழுது அபூபக்கர் நாயகம் பயப்படுவார்கள். என்ன பயம் தெரியுமா? தான் உயிர் போயிருமே அப்படிங்கிற பயம் கிடையாது. எனக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய முத்து நபி, ஹபீபு நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இவர்கள் மூலியமாக வந்து விடுமோ அப்படின்னு பயப்படுவாங்க. அந்த பயம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா. நீங்க பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்மளோட இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லையா? அப்ப அல்லாஹ் யாரை பிரியப்படுகின்றானோ, யார் அல்லாஹுவை பிரியப்படுகின்றார்களோ, யாருக்கு அல்லாஹ் தேவைப்படுகிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் எப்பொழுதுமே இருந்து விடுகின்றான். அல்லாஹ் தான் அவருடைய நோக்கமாகவே இருக்கும். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கத்தை பெற்றவர்கள் தான் அல்லாஹ்வினுடைய இறைநேச செல்வர்களாக இருக்கின்றார்கள். கௌஸுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸனுடைய மாதமாக இருப்பதின் காரணமாக அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி ஒரு நபர் வருவார். வருகின்ற பாதையெல்லாம் எல்லா ப்ராப்பர்ட்டியுமே கௌஸுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸனுடைய பெயர்லேயே இருக்கும். தோட்டம் யாருதுன்னு கேட்பாரு, அப்துல் காதிர் ஜீலானி அவங்களோடது. வீடு யாருது, பில்டிங் யாருதுன்னு கேட்பாங்க, இது அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவங்களோடது. இப்படி வரிசையாக அவர் பார்த்து கொண்டே வருகின்ற பொழுது அவருடைய மனசுல ஒரு விதமான ஊசலாட்டத்தை ஷைத்தான் போடுவான். இவ்வளவு பெரிய வலிங்கிறாங்க, இவ்வளவு பெரிய இறைநேசருங்கிறாங்க, இவ்வளவு சொத்தையும் வாங்கி தாம் பேர்ல போட்டு வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஊசலாட்டத்தை அவருடைய உள்ளத்துல போடுவான். நேர நெருங்கி கௌஸுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவங்கள போய் சந்திக்கின்ற பொழுது பார்த்த உடனே கேட்பாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டீங்களான்னு கேட்பாங்க. பார்த்த உடனே கேட்பாங்க, வரும்பொழுது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அவர் ஆச்சரியத்தில் அப்படியே நிற்பாரு. அப்பதான் சொல்லுவாங்க, அதாவது இருக்க வேண்டிய இடத்துல அது அப்படியே இருக்கும்பாங்க. அதாவது இருக்க வேண்டிய இடத்துல நீங்க தோட்டத்தை பார்த்தீங்க, வீடை பார்த்தீங்க, பில்டிங்கை பார்த்தீங்க, எல்லாத்தையும் பார்த்தீங்க. அது இருக்க வேண்டிய இடத்துல அது அப்படியே இருக்கு. ஆனா என் உள்ளத்துல அல்லாஹ் இருக்கான் அப்படிம்பாங்க. என் உள்ளத்துல யார் இருக்கா? அல்லாஹ் இருக்கின்றான். அல்லாஹுவை தவிர தோட்டத்தையும் வீட்டையும் காரையும் சுகபோகங்களையும் என்னுடைய உள்ளத்துல நான் வைக்கவே கிடையாது என்பதாக சொன்ன அந்த வரலாறுகளை நாம் படிக்கின்றோம். இப்படி வலிமார்களுடைய அந்த எண்ணம், உயர்ந்த நோக்கம் என்னவென்றால் அல்லாஹுவை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துல அவங்க இருப்பாங்க. அதனாலதான் அல்லாஹுவை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி பெரும் பெரும் இமாம்கள் எல்லாம் இது போன்ற வலிமார்களுடைய சன்னிதானத்திலே மண்டியிட்டு பாடம் கற்றிருக்கின்றார்கள். புஹுலூல் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இறைநேசர். அந்த புஹுலூல் யார் அப்படின்னா, நம்மளுடைய 4 இமாம்களில் சட்ட மாமேதையாக திகழ்ந்த இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா. இன்னைக்கு ஹனஃபி மதுஹபை பின்பற்றுகின்றோம் அல்லவா,
அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுக்கே 4000 உஸ்தாத்மார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு எத்தனை உஸ்தாத்மார்கள்? ஆசிரியர்கள் 4000 ஆசிரியர்கள். அந்த 4000 ஆசிரியர்கள்ல ஒருவர் தான் புஹ்லூல் என்று சொல்லக்கூடியவர். இந்த புஹ்லூல் யார் தெரியுமா? வீட்டுக்கு வெளியில போனா எல்லாம் விரட்டி விடுவாங்க, விருந்துக்கு போனா உள்ள அனுமதிக்க மாட்டாங்க, தெருவழியாக சுற்றக்கூடியவர். காட்டிலே இருப்பார், கடற்கரையிலே இருப்பார், தெருவிலே இருப்பார், பங்கரை தோட்டத்திலே இருப்பார். அவருக்கு முன்னால் மண்டியிட்டு சட்ட மாமேதை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாடம் கற்றார்கள். என்ன காரணம்? அவர் அல்லாஹ்வை சொல்லிக் கொடுத்தார், வேற ஒண்ணும் கிடையாது. இமாமுல் ஆலம் அவங்க அல்லாஹ் சொல்லிக் கொடுத்ததை மக்களுக்கு சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ்வை சொல்லிக் கொடுத்தவர் யார்? புஹ்லூல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய மகான் வலி என்பதாக நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அப்ப அல்லாஹ்வை அறிஞ்சிட்டோம் அப்படின்னா மற்ற எல்லாமே நமக்கு ஒண்ணும் இல்லாம போயிடும் இல்லையா? 3 விதமாக ஒரு பொருளை வர்ணிக்கலாங்க. 3 விதமா வர்ணிக்கலாம். ஒன்று உதாரணத்துக்கு சொல்றேன், ஊட்டி, கொடைக்கானல் அல்லது காஷ்மீர் இந்த மாதிரி சுற்றுலா தலங்கள் இருக்கு அப்படின்னா, ஒன்று போகாமலே படங்களை பார்த்து படித்து வர்ணிப்பது ஒன்று. 2 அந்த இடத்திற்கு போய் அங்கு பார்த்து விட்டு வந்து வர்ணிப்பது 2. சரியா? 3வது ஒன்று இருக்கு, அங்கேயே வாழ்றது, போயிட்டு வர்றதும் இல்லை, படங்களையும் அந்த செய்திகளையும் படித்து விட்டு சொல்வதல்ல, அங்கேயே சொந்த ஊராக வாழ்வது. சரியா? வாழ்ந்தவர்களிடத்திலே கேட்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்லவா, அங்கேயே வாழக்கூடிய ஒரு இடத்துக்கு கேட்கக்கூடிய விஷயங்கள், அது போயிட்டு வந்தவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய தகவலை போல இருக்காது, படித்து சொல்லக்கூடியவர்களுடைய தகவலை போன்று இருக்காது. ஏனென்றால் அந்த ஊருக்கு சொந்தக்காரர்கள் அந்த ஊரினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் ஒவ்வொரு விஷயங்களையும் அக்குவேராக ஆணிவேராக பிரித்து கொடுப்பார்கள். எப்படி சொந்த ஊரிலே வாழ்ந்து அங்குள்ளதை விவரிப்பார்களோ அதுபோன்றுதான் வலிமார்கள். அப்படியே அல்லாஹுவோடு நினைவோடு இருந்து அல்லாஹுவை தெளிவாக மக்களுக்கு சொல்லக்கூடியவர்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படி இருந்தால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லுவதை போன்று, நான் அவரை பிரியப்பட்டு விட்டால் அவருடைய செவியாக நான் மாறுவேன், அவருடைய பார்வையாக நான் மாறுவேன், அவருடைய கரமாக நான் மாறுவேன், அவருடைய நடந்து செல்லக்கூடிய காலாக நான் மாறுவேன் என்பதாக இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அப்படிப்பட்ட இறைநேச செல்வர்கள் மீது அதிகம் அன்பு வைக்கக்கூடிய நல்ல முஃமினீன்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. எப்படி அவர்கள் வாழ்ந்து வழிகாட்டினார்களோ அது பிரகாரம் வாழக்கூடிய நத்தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததியினர்கள், உறவினர்கள், அகில முஸ்லிம்கள் அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.